2023 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் டெட் பேப்பர் 2 தேர்வு நடத்தப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். கிட்டத்தட்ட 21 தேர்வுகள் அந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் நடத்தி முடிச்சிருக்காங்க டிஆர்பி. அந்த 21 தேர்வுகளில் கேட்கப்பட்ட உளவியல் வினாக்கள் அனைத்திற்கும் நான் விடையோட பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். கடைசி நேர ரிவிஷனுக்கு இந்த பிடிஎஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதிலிருந்து ஒரே ஒரு மார்க் வந்தால் கூட அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். காரணம், ஒரு மார்க்கும் ஒன்று சேர்ந்தால் தான் ஜஸ்ட் பாஸ் மார்க் 82 வாங்க முடியும். இந்த பிடிஎஃப்போட விலை 100 ரூபாய் மட்டும்தான். டெட் எக்ஸாமோட ஆரம்ப காலத்தில் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸும் ஒரே புக்கில் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரம் 2013 கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரே புக்கில் இருந்து 30 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அதனால தான் என்னமோ அந்த 2013 நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னே யாருனாலையும் சொல்லவே முடியாது. இந்த புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருதுன்னு உறுதியாக சொல்லவே முடியாது. அதுக்கு ஆதாரம் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாமே நாம் எடுத்துக்கலாம். வேறு எப்படி தான் படிக்கிறதுன்னு நீங்கள் கேட்டால் நான் சொல்கிற ஒரே ஒரு பதில், உங்கள் கிட்ட என்ன புக் இருக்கோ அதை ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு முறைக்கு பல முறை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க.